வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பருப்பு பாயாசம் செஞ்சு கொடுக்க போகிறேன். சாயங்காலம் டைம் ஆகிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வீட்டில் பாசி பருப்பு தான் இருந்துச்சு, அச்சி வெல்லம், பாசி பருப்பு, தேங்காய் இருந்துச்சு. இதை வச்சு இன்றைக்கி பருப்பு பாயாசம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க ஆசைப்பட்டு கேட்கையும் இன்றைக்கி பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறோம். இப்போ பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு தான் தண்ணியை ஊற்றி அலச போகிறோம். இப்போ வாங்க பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப கருவிட்டுறக்கூடாது, இளம் சூடாகவே நம்ம வறுத்து எடுத்தாலே போதும். பருப்பு பாயாசத்துக்கு நம்ம பருப்பு பாயாசத்தில் கூட சவ்வரிசியை கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பருப்புலையே மட்டும்தான் பாயாசம் கிண்ட போகிறேன், அதனால சவ்வரிசி வேண்டாம். பாருங்கள், பருப்பை நம்ம இப்போ வறுக்கிறோம். நல்லா ஒரு வாசம் வருது. நம்ம ரொம்ப கறுக்க வேண்டாம், பருப்பை இப்படியே வரும்போதே இறக்கிக்கிடுவோம். இந்த பானையில் நான் 3 செம்பு அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வெந்நியை அடுப்பில் போட்டுருவோம். இந்த பருப்பை நம்ம கொஞ்சம் அலசி 2 நிமிஷம் ஊற வச்சு அள்ளி போடுவோம். மூடிக்கிடுவோம். வறுத்த பருப்பை நல்லா தண்ணி வச்சு 2 தண்ணி வச்சு நல்லா அலசி விட்டுக்கிடுவோம். அலசி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்ருக்கோம், அதோட சேர்த்துக்கிடுவோம். பருப்பு நல்லா வேகட்டும். நம்ம அடுப்பில் வச்சு பாசி பருப்பை வறுக்கும் போதே நல்லா ஒரு வாசம் வந்துருங்க, பருப்பு வாசம். இப்போ நல்லா களைஞ்சிக்கிட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. ஊற விட்டுட்டு நம்ம வெந்நி சூடேறவும் பருப்பை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேங்காயை திருவி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரைமுடி தேங்காயை திருவிக்கிடுவோம். நெய்யில் தான் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேங்காய் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து போடுவோம். அப்புறம் வெல்லத்தை நம்ம உடச்சி எடுத்து நம்ம காய்ச்சி தான் இருத்து ஊற்றணும். இப்போ பாருங்கள், வெந்நி சூடேறிட்டு நல்லா பருப்பை நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ சேர்த்துக்கிடுவோம். இப்போ பருப்பு நல்லா அவியட்டுங்க. நம்ம கிண்டி விட்டு மூடிடுவோம். பருப்பு நல்லா வேகணும் பருப்பு பாயாசத்துக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை உடச்சி எடுத்துடுவோம் காய்ச்சறதுக்கு. வெல்லத்தை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஒரு பையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டையோ ஒரு சுத்தியலோ ஒரு அருவாலோ வச்சு உடச்சி எடுத்துக்கிடுவோம். திறந்து பார்ப்போம் பருப்பு வெந்திருக்குதான்னு. பாருங்க, இப்போதான் பருப்பு நல்லா வெந்து வருது. இன்னும் நல்லா குழையணுங்க. பருப்பு குழஞ்சாதான் பருப்பு பாயாசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் எங்கள் ஊரில் சரியான காற்று மழை பூசாந்துக்கிட்டும் வருது. அந்த காற்று இல்லாட்டும் கண்டிப்பாக மழை பெய்யுங்க. இப்போ பாருங்கள் வெள்ளத்தை இந்த அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். பருப்பை பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தட்டி வச்ச அம்மியில் அதை சேர்த்துக்கிடுவோம். வெல்லம் நல்லா காய்ச்சி இருத்து ஊற்றுவோம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து தும்புக கிடக்கும், அதனால நம்ம இருத்து ஊற்றிக்கிடுவோம் ஒரு அருப்பை வச்சு. வெல்லம் நல்லா கரையட்டுங்க. பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. பாகு நல்லா காய்ச்சிக்கிறணும். அப்போ தான் இதில் தூசி தும்பு கிடந்தாலும் அப்படியே இருத்து ஊற்றணும். பருப்பு இப்படி தாங்க இருக்கணும். பருப்பு பாயாசத்துக்கு வெல்லம் பாருங்கள் நல்லா காய்ச்சியாச்சு பாகு. பாருங்க பாகு நல்லா காய்ச்சியாச்சு. அப்படியே தூக்கி நம்ம இருத்தாப்புல ஊற்றுவோம். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் பருப்பு பாயாசத்துக்கு. இப்போ நெய்யை ஊற்றி வறுத்துக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையெல்லாம் நல்லா நெய்யிலேயே வறுத்து சேர்த்துருவோம். இப்போ தேங்காய் பூவையும் முந்திரி பருப்போடு சேர்த்து கிஸ்மிஸ் பழத்தோடு சேர்த்து நெய்யிலேயே வறுத்துக்கிடுவோம். இப்போ அப்படியே தூக்கி நம்ம பருப்பு பாயாசத்தில் சேர்த்துருவோங்க. இப்போ நம்மளுக்கு கட்டியாக அப்படியே அடுப்பில் கிடக்கட்டுங்க. நல்லா அந்த மண்டபத்துக்கு வந்து இருவுங்க பாயாசம் நல்லா நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கட்டும். அப்படியே இறக்கி ஆற விட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுப்போம். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக சொல்லட்டும். இப்போ பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கி அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிருச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு ஆர்வத்தோடு ஊற்றி கொடுப்போம். அவங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை சொல்லிடுவாங்க. கீழே போட்டுறக்கூடாதுன்னு அரிசியை பிடிச்சி. இப்போ பாருங்கள் பருப்பு பாயாசம் குடிக்க எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே உட்காரு நீ தம்பிக்கு நேரம் ஊற்றி கொடுக்க. குடிச்சிட்டு பாருங்க சுட சுட பாசிப்பருப்பு பாயாசம் குடிக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலுன்னு தான் சொல்லலாம். சரியான டேஸ்ட்டு. பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள்
எங்கள் அத்தை வச்ச பருப்பு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கமெண்டில் சொல்லிடுங்க, நல்லா இருக்கும். அருமையான டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு விரும்பி பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குடும்பத்தோட பிள்ளைகளோட இருந்து இந்த பாயாசம் குடிக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் குடும்பத்தோட பிள்ளைகளுக்கு கேட்டதை விருப்பத்தை செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, விரும்பி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.